ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நமக்குள்ளே நிறைய பேருக்கு ஓவர் திங்கிங் வந்துக்கிட்டே இருக்கும். ஓவர் திங்கிங் அப்படின்னா ஒரு விஷயத்தை ஒரு டைம் யோசிச்சுட்டு அதோடு விட மாட்டோம். திரும்ப திரும்ப அதே விஷயத்தை யோசித்து கிட்டத்தட்ட மண்டையே வெடித்து போகிற அளவுக்கு நம்ம யோசித்து தள்ளிடுவோம். அப்பேற்பட்ட ஸ்பெஷலிஸ்ட்டு தான் ஓவர் திங்கிங். ஆனால் இதில் கொஞ்சம் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. ஃபஸ்ட்டு நல்லது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்தை நம்ம சாதாரணமாக விட மாட்டோம். இப்போது ஒரு குழந்தைக்கு அவனை ஏதாவது ஒரு கிளாஸில் சேர்க்கணும் அப்படின்னா, சாதாரணமாக போனோம் கிளாஸில் சேர்த்தோம் அப்படின்னு இல்லாமல், அந்த கிளாஸை பற்றி என்ன ஏதுன்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் எவ்வளோ தூரம் கிடைக்க முடியுமோ அவ்வளோ தூரம் அதை விசாரித்து ஃபுல் அண்ட் ஃபுல் அனலைஸ் பண்ணிவிட்டு இருப்போம். ஆனால் கடைசி சேர்ப்போமா அப்படின்னு பார்த்தா கேள்விக்குறி தான். இது ஒரு பாயிண்ட்டு. செகண்ட் பார்க்கும்போது ஓவர் திங்க் பண்ணுறவங்க நிறையவே ஒரு விஷயத்தை டீப் அனாலிசிஸ் பண்ணுவாங்க. அந்த ஓவர் திங்கிங்னால் அவங்களே வருத்திக்கிடுவாங்க. அந்த மாதிரி இது பாசிட்டிவாக அமைஞ்சது போக நெகட்டிவாக அமையாமல் இருக்கிறதுக்கு சில எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஓவர் திங்கிங் ஹேபிட் இருக்கிறவங்க, இப்போ நமக்கே தெரியும், எப்போது சும்மா இருந்தாலும் எதையாவது பற்றி நினச்சிக்கிட்டு மனசை போட்டு குழப்பிக்கிட்டு யாருக்கிட்டையாவது சொல்லி புலம்பிக்கிட்டு அந்த மாதிரி இருக்கிறது. இப்போது அவங்க என்ன பண்ணணும்னா, எதையுமே அஸ்யூம் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு அந்த டவுட் இருக்குது அப்படின்னா டைரெக்டாக கம்யூனிகேட் பண்ணிடலாம். கம்யூனிகேட் அப்படின்றது அந்த விஷயத்தை ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்கும்போது அப்போ நமக்குள்ளே நம்மளே நிறைய அஸ்யூம் பண்ணாமல் அப்செட்டாக இருக்காங்களோ, அப்படி இருக்காங்களோ, இப்படி இருக்காங்களோ, ஏன் இப்படி பண்ணலை, எதுக்கு இப்படி பண்ணலை, நம்ம மேலே கோவமா அப்படின்னு எதை பற்றியுமே திங்க் பண்ணாமல் ஒரு ஆள் கேட்கலனா இன்னொரு ஆள் விட்டு கொடுத்துட்டு என்னாச்சு ஏதாச்சுன்னு ஆட்டோமேட்டிக்காக நம்ம கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு லிட்டில் பிட் ஃபைட்டும் குறையும். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளேயும் ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். டேவும் ஸ்மூத்தாக போகும். ஏன்னா இப்போ கிட்ஸ் எல்லாமே நம்ம கண்ணு முன்னாடியே வளர்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம தனியாக சொல்லி தான் புரிய வைக்கணும்னு கிடையாது. கிட்ஸுக்கு நம்ம எப்படி வாழ்கிறோம் அப்படிங்கிறத காட்டி தான் வாழ்ந்து காட்டணுமே தவிர இதை பண்ணாத இதை செய் அப்படின்னு கிட்ஸுக்கு சொன்னால் புரியாது. ஸோ இது பண்ணுறதுனால நம்ம ஃபேமிலிக்குள்ளே ஒரு நல்ல ஒரு கான்வர்சேஷனும் அவங்களுக்கு ஃபேமிலி புரிதலே ஏற்படும். செகண்ட் பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ். இப்போது நம்ம அஸ்யூம் பண்ணிக்கிட்டோ அல்லது ஓவர் திங்க் பண்ணிக்கிட்டோ இருக்கிறதுனால நம்மளை கண்ட்ரோல் இழந்து தான் நம்ம அந்த விஷயத்தை திங்க் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ நம்ம என்ன செய்யணும்னா கண்ட்ரோல்டாக இருக்கணும். கண்ட்ரோல் மீன்ஸ் அதுக்கு பதிலாக நம்ம ஒரு குழந்தைக்கு ஹோம்ஒர்க் சொல்லி கொடுக்குறதோ அல்லது குக் பண்ணி ஹெல்ப் பண்ணுறதோ, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதோ, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கூட எங்கேயாவது தேட்டர் வெளியே போய் படம் பார்க்குறதோ, இந்த மாதிரி நம்மளுடைய ஃபோக்கஸ்டை கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அதிலேருந்து ஈஸியாக வெளியே வரலாம். ஸோ ஃப்யூச்சரை நினச்சி இன்றைக்கி என்ன நடக்குதோ அதை மட்டும்தான் திங்க் பண்ணணுமே தவிர ஃப்யூச்சரை நினச்சி நாளை கழித்து அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு திங்க் பண்ணி நம்ம லைஃப் ஸ்பாயில் பண்ணிக்கவே கூடாது. தேர்டு பார்த்திங்கன்னா, இப்போ நிறைய பேர் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணாமல் யாருமே இருக்கிறதில்ல. எல்லாருமே ஒரு ஃபேஸ்புக் ஆர் இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்ன்ற ஒரு கம்யூனிட்டியில் இருக்கிறோம், பார்க்குறோம். அவங்களுடைய வீடியோஸோ அல்லது அவங்களுடைய லைஃப் ஸ்டைலையோ பார்த்துட்டு நம்ம சொல்லப்போனால் ஏமாந்து தான் போகிறோம். ஏன்னா அவங்களுடைய வீடியோஸில் காட்டுறது அந்த லைஃப்பில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஹைலைட்ஸ் மட்டும்தானே தவிர ஃபுல் லைஃப்பையும் காட்டுறது கிடையாது. அது ஒரு வீடியோ கண்டென்ட்டுக்காக அவங்க க்ரியேட் பண்ணி மேக் பண்ணி போடக்கூடிய வீடியோஸ். அதை பார்த்துட்டு நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. எக்ஸாம்பிள் சொல்ல போகணுன்னா, நிறைய பேர் சோஷியல் மீடியாலேயே ரொம்ப லவ் ப்ரப்போஸ் பண்ணுறதோ அல்லது லவ்வை காட்டுறதோ இருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் ஷூட்டிங் கேமரா பிஹைண்டுக்காக தான் பண்ணுறாங்க. அவங்களுடைய பிஹைண்ட் சீனில் பார்த்திங்கன்னா அந்த கேமரா ஒர்க் பண்ணுறதுக்கு, அந்த ஷூட் பண்ணுறதுக்கு அவங்க என்ன கஷ்டப்பட்டாங்கன்றது தெரியும். ஸோ ரியாலிட்டி எது, சோஷியல் மீடியா லைஃப் எது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அது போக இல்லாமல் நம்ம ரொம்ப ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு
அந்த டேவையோ அந்த வீக்கையோ வந்து ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக ஜஸ்ட்டு பாருங்கள், பார்த்துட்டிங்களா, ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்மளுடைய ஒர்க்கு குழந்தைக்கு சொல்லி கொடுக்குறது, கார்டன் ஒர்க்கு அல்லது நம்மளுடைய ஒர்க்கு அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் வந்து நம்ம இன்வால்வ் பண்ணுறதுனால ரொம்ப சோஷியல் மீடியாவிலேருந்து தள்ளி இருக்கலாம். ஏன்னா அது நம்மளை அறியாமலே நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது. அதனால தான் அவங்கள என்ன சொல்லுவாங்க, சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் அப்படிம்பாங்க. அதனால் என்ன, அவங்களுடைய ஒர்க்கே வந்து நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்க அந்த காட்டுற ஒரு ப்ராடக்டையோ அல்லது காட்டக்கூடிய ஒரு அந்த பிஸ்னஸையோ வந்து நம்ம தான் கன்சியூமராக நம்மளை மாற்றுறாங்க அவங்க. ஓகேங்களா, கன்சியூமராக நம்மளை மாற்றி நம்மளை வாங்க வைக்கிறாங்க. அல்லது நம்மளை வந்து இப்போ ஒரு இது காட்டி ஃபீஸ் பே பண்ணுங்க அப்படின்றதுக்கும் நம்ம ஏமாந்து ஃபீஸ் பே பண்ண தான் செய்வோம். ஸோ இப்படியெல்லாம் வந்து இருக்கிறதுக்கு சோஷியல் மீடியாவிலேருந்து கொஞ்சம் தள்ளி வர்றது பெட்டர். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். உங்களுடைய செல்ஃபை நம்ம டேக் கேர் பண்ணிக்கிறதுனால தான் நம்ம நல்லா இருக்கிறதையும் தாண்டி நம்ம குழந்தைங்க, நம்மளுடைய ஹஸ்பண்ட் எல்லாரையும் வந்து நம்மளால் நல்லா பார்த்துக்க முடியும். ஸோ நம்ம ஹெல்த்தை வந்து எப்போதுமே நம்ம யாருக்காகவும் வந்து இக்னோர் பண்ணவே கூடாது. ஸோ உங்கள் ஹெல்த்துக்காக நீங்கள் 20 மினிட்ஸ் வாக் பண்ணலாம். 20 மினிட்ஸ், அதாவது 20-20-20ன்னு ஒரு ரூல் சொல்லுவாங்க. அந்த ரூல் வந்து என்னென்னா 20 மினிட்ஸ் ஃபார் வாக், 20 மினிட்ஸ் ஃபார் எக்ஸசைஸ், 20 மினிட்ஸ் ஃபார் நம்ம அந்த ஃபுட்டுக்கு எடுத்துக்கிற டைமு. ஸோ இந்த டைமை வந்து நம்ம கரெக்டாக கீப்பப் பண்ணாலே நம்ம செல்ஃப் கேரிங்காகவும் இருக்கலாம். கொஞ்சம் இந்த மாதிரி விஷயத்துலேருந்து அவாய்ட் பண்ணி நம்மளே வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இது போக மெயின் விஷயம் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு நல்லதாக தான் நீங்கள் யோசிக்கிறீங்க. ரொம்பலாம் நான் ஒரு விஷயத்தை பற்றி குழப்பிக்கலை, ஜஸ்ட்டு 1-2 தான் பற்றி திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த தாட்ஸை வந்து நீங்கள் ஒரு நோட் பேடில் எழுதி வைக்கலாம். ஸோ இது சால்வ் ஆகுதா, இதை நம்மளால் சால்வ் பண்ண முடியுமா, இந்த மந்த்தில் இதை நம்ம சால்வ் பண்ணி ஆகணும், இப்போது நம்ம இதை முடிச்சாகணும் அப்படின்ற மாதிரி அந்த இதை நீங்கள் எழுதி வைக்கிறதுனால அது உங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்ப்பிங் ஃபேக்டாகவும். அண்டு கடைசியாக சொல்லக்கூடிய ஃபைனல் மெசேஜ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓவர் திங்க்னால உங்களுடைய பீஸ் வந்து அமைதியை வந்து நீங்கள் இழந்துடாதீங்க. எல்லா உமனும் வந்து பர்ஃபெக்ட் உமனாக இருக்கவே முடியாது. ஸோ இம்பர்ஃபெக்டாக இருந்துட்டு தான் பர்ஃபெக்டாக ஆகலாம். பிடிச்சி இருந்தால் லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் டு த சேனல்.